ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி கேரளாவில் தாங்க இருக்கோம். கேரளா கேபிட்டல் திருவனந்தபுரத்தில் தாங்க இருக்கோம். திருவனந்தபுரத்துக்கு ஸூ தாங்க நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஒரு ஆளுக்கு 40 ரூபாங்க. உள்ளே போகணும். ஸூக்குள்ளே என்றாலும் முதல் விலங்கு நம்ம காட்டெருமையை பார்த்துட்டோம். இந்த உள்ளே நிற்குங்க. கிட்ட போய் எடுக்கலாம். இங்கே ஒன்று நிற்கி, இங்கே ஒன்று நிற்கி, மொத்தம் 3 நிற்கின்னு நினைக்கிறேன். எல்லாம் அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. முதல் விலங்கு காட்டெருமை பார்த்துட்டு அடுத்த விலங்கு பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இங்கே என்ன இருக்குன்னு தெரியல, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் எல்லாரும் குரங்கு இருக்குங்க. இங்கே ஒரு குரங்கோட சிலை இருக்குங்க. அது ஏதோ சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸூ பார்க்குறதுக்கு ஒரு அழகாக அற்புதமாக இருக்குங்க. முழுக்க முழுக்க இயற்கை மரங்கள் இந்த மாதிரி இருக்குது. இங்கேயும் குரங்கு தான். எங்கே பார்த்தாலும் குரங்கு தான் இருக்குது. மெயின் அனிமல் லயன், டைகர் இதை பார்க்க தாங்க வந்திருக்கோம். இது ஒன்று குரங்கு இருக்குது. நம்ம ஒரு குரங்கு மாதிரி தான் தெரியுது. அது ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கு. மரங்கள்லாம் பார்க்க பெரிய பெரிய மரங்களுக்கு மாதிரி தெரியுதுங்க. ஒரு 40-50 வருஷம் பழமையான மரங்கள் மாதிரி தெரியுது. நம்ம முதல் விலங்கா காட்டெருமை, குரங்கு இதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம். கொக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் ஒன்றுமே இல்லை. இந்தா இருக்குங்க. சரியான கொக்குவா இது கோழி மாதிரி தெரியுதுங்க. ஈமு கோழியா என்னன்னு தெரியல. ஈவினிங் டைம் வந்ததுனால நம்மளுக்கு ஒரு 1/2 hour தான் டைம் இருக்குது. மணி 4:30, 5:15 க்ளோஸ் ஆகும். அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்தால் தாங்க உண்டு. அதுக்குள்ளே கொஞ்சம் வேகமாக எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். இடமே ஒரு அற்புதமாக சூப்பராக இருக்குது. மரங்கள்லாம் பார்த்து ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டம் அமேசான் காட்டில் இருக்க மாதிரி இருக்குங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஸூ பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீட்டாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன அனிமல் பார்க்க போகிறோன்னு தெரில. பார்ப்போம். ஒரு நல்ல அனிமலாக நம்மளுக்கு பிடிச்சதா. இங்கே ஏதோ இருக்குது. இங்கேயும் குரங்கு தாங்க. எல்லா இடத்துலையும் குரங்கு தான் வச்சுருக்காங்க. அந்த மேலே தாவுது குரங்கு தான். நம்ம ஊர்லேயே பார்த்துக்கலாமே. அதை பக்கம் இவ்வளோ தூரம் வந்துருக்கு. சரி, சரி. முக்கியமாக அனிமலான லைனை பார்க்கணும். அதாங்க வீடியோட ஹைலைட்டு. அது பார்த்தா நம்மளுக்கு சந்தோஷம், பார்க்குற உங்களுக்கும் சந்தோஷம். ஏன்னா நேரில் பார்க்காட்டாலும் சரி, பேக் கேமரா காட்டுங்க உங்களுக்கு. ஹிமாலயன் வால்ச்சர்னு போட்டிருக்குங்க. அதுவும் உள்ளே எங்கே இருக்குன்னு தெரியலை. ஈவினிங் டைமில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எங்கேயா உள்ளவே இருந்துக்கிடுது. தெரியுதுங்க. அந்த இருக்குது பாருங்கள், மேலே உட்காந்துருக்கு. இதுதான் ஹிமாலயன் வால்ச்சர்னு போட்டிருக்கு. பெங்கால் வால்ச்சர், ஒயிட் ராம்பட் வால்ச்சர், பெங்கால் வால்ச்சர். இது ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நேபாள், இந்தியா, சீனா இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. சரி, இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கேயும் கொக்கு தானா? அதுக்கு தான் இவ்வளோ பெரிய செட்டா? ரொம்ப ஒன்றும் தெரியல. அந்த பக்கத்தில் இருக்குங்க, க்ளோஸாக இருக்குது. அப்படி கிட்ட போய் எடுக்கலாம். சத்தம் போட்டுட்ருக்கு.
சத்தம் போடுது கேட்குதா? ரொம்ப பக்கத்தில் இருக்கும் நம்ம. இதாங்க அந்த ஒயிட்டு வால்ச்சரா. இங்கே என்ன இருக்குன்னு தெரியல. உள்ள ஒரே செடியாக தான் இருக்குது. பாப்போம் உள்ள என்ன இருக்குன்னு. வெளியே எதுவும் போர்டும் வைக்கல. ஆனால் பெரிய செட்டாக இருக்குது, பார்க்க பிரம்மாண்டம். உள்ளே பார்த்தா ஒன்றும் இல்லை மாதிரி இருக்குது. இங்கே எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே தெரியலங்க. சரி இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது உள்ளே இருக்கிறது. முக்கியமான இது நம்ம முதலையை பார்த்துட்டாங்க. பக்கத்தில் படுத்து கிடக்கு. மிகப்பெரிய சைஸு. பாதி தண்ணிக்குள்ளே இருக்குது, ஒன்று இங்கே வெளியே இருக்குது. அதுவும் பக்கத்தில் என் கைக்கு பக்கத்தில் கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. அங்கே தண்ணிக்குள்ளே ஒன்று முங்கி கிடக்கு. இது பெரிய பெருத்த குட்டி மாதிரி இருக்குங்க. முதல்ல பார்க்குறேன். அங்கே ஒன்று படுத்து கிடக்கு தண்ணிக்குள்ளே. ஒன்றும் இல்லை, பல கணக்காக கிடக்கு. இங்கே எதுவும் இல்லை, அங்கே மட்டும்தான் இருக்கு. இந்த ஷாட்டில் பாருங்கள், சூப்பராக இருக்கு. வாய் மட்டும் வெளியே இருக்குது, மீதியெல்லாம் உடம்பு தண்ணிக்குள்ளே இருக்குது. சரிங்க, அடுத்த அனிமலை பார்க்க நம்ம கிளம்பும். இது நம்ம பார்த்தது தான். எதை ஹிமாலயன் வாட்சர்னு இது போட்டுதாங்க. முதலையே வெற்றிகரமாக பார்த்தாச்சு. இது வரைக்கும் பார்த்ததில் இந்த அனிமல் தான் கொஞ்சம் இது பரவாயில்லாமல் இருக்குது. கிட்ட எல்லாம் குரங்கு, கொக்கு அதுதான் பார்த்துருக்கோம். சரி, முக்கியமான அனிமல் அதை பார்க்க போகலாம். கொக்கு தாங்க. இது ஒரு பெரிய ஒரு கொக்கு இருக்குது. பயங்கர ஸ்மெல் அடிக்கும். மீன் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதான் ஸ்மெல் அடிக்கும் பக்கத்தில். நிற்கிங்க. இது பெரிய செட்டு மாதிரி போட்டிருக்காங்க. சரி, நம்ம அடுத்தது போகலாம். ஸ்லாட் அண்ட் பீன் மட்டும் அதுவும் காணுங்க. மேலே எங்கே போய் ஒளிஞ்சிருக்கேன்னு தெரில, இல்லை கீழே எங்கே ஒளிஞ்சிருக்கேன்னு தெரில. அந்த வருதுங்க நம்ம நல்ல நேரம். தலை என்ட்ரி ஆகிட்டாப்புல. தூங்கிட்டு இப்படி தாங்க வெளியே வராது. அப்படி கீழே வந்தால் நல்லாயிருக்கும். இல்லைங்க, அவர் பின்னாடி போகிறாரு. அவருக்கு வேலையாக இருக்கும் போல். சரி, அவர் வேலை அவர் பார்க்கட்டும். லைட்டை எடுத்தாச்சு. அந்த இன்னொன்று வருது போல இருக்கு. எல்லாம் தூங்கிட்டு தாங்க வெளியே வருது போல இருக்கு. சரி, அது போயிடுச்சு. அப்படி மெல்ல கீழே இறங்கி வருங்க. கிட்ட வந்து பார்த்தா இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்குங்க. கொஞ்சம் இங்கே பாருங்கம்மா, அது அதோட வேலையெல்லாம் பிஸியாக இருக்குது. உடம்பெல்லாம் பிளாக்கு, வாய் மட்டும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குங்க. இதையோ தேடி சாப்பிடுது. நகத்தை மட்டும் பாருங்க, என்னமா இருக்குது. ஒரு போட்ட மாதிரி இருக்கும். சரியான சாப்பு. ஏதோ கிளறி பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, அடுத்ததை போவோம். முதலைக்கு அடுத்து நம்ம கரடியை பார்த்தாச்சு. அடுத்து இதே மாதிரி ஒரு ஹைலைட்டான அனிமலை பார்த்தா கொஞ்சம் மனசுக்கும் திருப்தியாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இங்கேயே ஏதோ இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாம் தூங்குற மாதிரி தான் இங்கே இருக்குது. சிங்கத்தை பார்த்தாச்சு. சிங்கம் படுத்து கிடக்கு. எனக்கு பின்னாடி கிடக்காங்க அந்த டேபிளில் தான் படுப்பாரன். சரி, நம்ம பேக் கேமில் காட்டலாம். இங்கே கொஞ்சம் திரும்ப நல்லாயிருக்கும். வாழை மட்டும் தான் காட்டுது, திரும்பாது போல இருக்கு. கோச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு மாதிரி கிடக்கு. முதல் தடவை சிங்கத்தை பார்க்குறோம்.
அதுவும் சிங்கிளாக பார்க்குறோம். ஒன் சிங்கம் தான் இருக்குது. சிங்கிளாக தாங்க இருக்கும், அப்படி தானே? எனக்கு கொஞ்சம் திரும்ப நல்லாயிருக்கும். இங்கேருந்து ஒரு 10-20 அடி இருக்குங்க, ரொம்ப பக்கத்தில். பேஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்டா இருக்குது, அதோட வாய், மூக்கு. இன்றைக்கே திரும்ப அது மாதிரி இருக்குங்க. வாங்க. சரி சரி, அடுத்த ஒரு முக்கியம், இந்த இடத்துல ஏதோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, சிங்கத்தை பார்த்தாச்சு. அடுத்து டைகரில் பார்க்கலாமா? அங்கே அந்த இடத்துல அதிக க்ரௌட் இருக்குது. அப்போ அங்கே பயங்கரமான அனிமல் இருக்கணும், அதுதானே எல்லாம் நம்புறது. நம்மளும் நம்பிட்டு போவோம். கடைசி வரைக்கும் அந்த சிங்கத்தை மூஞ்ச பார்க்கல. இங்கே பாருங்க, நீர் யானை தானே இந்த போட்டிருக்கு. இது படிச்சிடும், எதுவுமே புரியாது. லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல் இதாங்க. நிலத்தில் வாழக்கூடிய 3வது பெரிய விலங்கு. இங்கேயும் ஒரு 10-20 அடிக்குள்ளே நம்ம டிஸ்டன்ஸை தான் நம்ம பார்க்குறோம். நல்ல மேய்ஞ்சி கொண்டு இருக்கிறது. நல்ல பெரிய உருவம் தாங்க. ரெண்டு இருக்குது. நல்லா ஜூம் பண்ணுறேன், பாருங்கள் அதோ வாய் எப்படி இருக்குன்னு. சரியான பெருசு. செடி கொடிகளை சாப்பிட்டு கொண்டு இருக்குது. ரெண்டும் ஒற்றுமையாக அழகாக இருக்குது. சரி, அங்கே ஒன்று இருக்குங்க தண்ணிக்குள்ளே. நீரானே ஏங்க தண்ணிக்குள்ளே இருக்கு. ஒரு 5-6 கிடக்கு. நீரியானே நீரில் பார்த்தா தானே நல்லாயிருக்கும். ஒரு 2-3 மொத்தம் 5 இருக்கு. ஜூம் பண்ணால் கொஞ்சம் கிளார் அடிக்கி இந்த இடத்துல. சரி, இங்கே ஏதோ மான் மாதிரி நிற்குங்க. இது எந்த வகை மானை சேர்ந்ததுன்னு தெரியல. போர்டு எதுவும் பக்கத்தில் இல்லை. நல்ல கொம்பு, நல்ல பெருசாக இருக்குது. 3 இருக்கு. அந்த லாஸ்ட்டு சாம்பார் டியர் ஏதோ ஒரு டியர். சாம்பார் டியர் அங்கே அதிகமாக இருக்குது. ஒரு 20 கணக்கு இருக்குது. சரி, நம்ம அப்படியே சுற்றி இங்கே அந்த பைசன் இருக்குங்க. நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தோம், அதே இங்கே லாஸ்ட் என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு 2 இருக்குது. அவங்களுக்கும் வைக்க வேறு அனிமல் இல்லை போல், வச்சதே வச்சிட்ருக்கேன். அங்கே பாருங்கள், வெள்ளை கலர் மான் வகை சார்ந்தது தான். என்ன மான்னு பார்த்துக்கலாம். பிளாக் பக்கு. ரெண்டுமே பிளாக் பக்கு தான் போட்டிருக்கு. ஆனால் ஒன்று ஒயிட் கலரில் இருக்கு. எப்படி அப்படி இருக்கும் போல். சரி, எப்படியோ. டைகர் படம் போட்டிருக்கு, இருக்கும் போல். ஒயிட் டைகர், லேப்ராட், பெங்கால். லேப்ரா இருக்குது, பெங்காலுக்கு. ஒயிட் டைகர் ஐனா. இது டைகர் இல்லையே, லேப்ராடு. இது சீட்டா தானே. 2 சீட்டா ஒய்யாரத்தில் இருக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைமில் நல்லா உட்காந்துருக்கு. அலௌன்ஸ் பண்ணுறாங்க, கிளம்பலாம். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது போதும், நாளைக்கு வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தாங்க டைகர் இருக்கும் போல். என்ன பார்த்துட்டோம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு லைனோட ஃப்ரெண்டு டைகரை பார்க்கண்டா. டைகர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு.
பெங்கால் டைகர்னு போட்டிருக்கு. ஒன்று திங்கானா அந்த நம்ம ஆள் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். சிங்கத்தை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டைகர் சும்மா உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். என்ன பாருங்க, ஐநா ஐநா ஐநாவையும் பார்த்தாச்சு. கழுதை புலிகள் ஐநான்னு சொல்கிறத விட கழுதை புலிகள்னு சொன்னால் கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அதுக்கு தண்ணி குடிக்குது பாருங்க. அது குடிக்கட்டும். இந்தியன் கிறிஸ்டல் போர்க்யூபின். இது என்ன தமிழ் பேர்? முள்ளமன்றியா என்னங்க? ஈ முச்ச மாதிரி அதிகமாக ஒரு 25 கிடக்கும் போல இருக்குது இந்த சின்ன இடத்துல. பாருங்க உள்ள எப்படி இருக்கு. 20க்கு மேலே தான் இருக்கும். அங்கே தரையில் என்ன கிடக்கும்? ஒன்றும் கிடக்கு. முள்ளம்பன்றியும் பார்த்தாச்சு. சரி, அப்படியே நம்ம கீழே போகலாம். சரி, பாம்போட என்ட்ரன்ஸுங்க. சரி, அதையும் பார்த்துட்டு கிளம்பலாம். எங்கே உள்ள சத்தியமாக பயமாக இருக்குது. இங்கே ஒன்றுமே என்னன்னு தெரியல. பைத்தான் போட்டிருக்கு. என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. இந்தியன் ராக் பைத்தான். ஏங்க கண்ணாடிக்குள்ளே தான் இருக்கு. ஆனால் பார்த்து பயங்கரமாக இருக்குது. உண்மையில இந்த இடமே வரு. ஐயோ, கோப்ரா. எங்கே கோப்ரா பாருங்க. நான் ஏதோ ஓவர் பில்டப் மாதிரி தெரியும். உண்மையை நான் அனுபவிக்கிற அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். பயங்கரமாக இருக்குது. சிங்கத்தோட பாம்பை பார்த்ததுங்க பயங்கரமாக தெரியுது. ஒரு மாதிரி புல்ல இருக்குங்க இந்த இடம். இது என்ன ஆமைகள் இல்லைங்க, இது ஆமை. காமன் ட்ரிங்கெட் ஸ்னேக். என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. அந்த மேலே இருக்கு பாருங்க. அடுத்த பாம்பு. ஐயோ, ரெட்ஸ் ஆனால் போ. எங்கேயும் தெரியுதாங்க? ஒன்றும் தெரியல. சரி, இங்கேயும் ஒன்றும் இந்த மாதிரி தெரியல. இது ஆமை. முக்கியமாக இந்தியன் கோப்ரா. கோப்ரா 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 கோப்ரா. இந்த ഇവിടെ ഉണ്ടല്ലോ கோப்ரா. பாம்போட பேக் சைடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியன் கோப்ரா பார்த்தாச்சு. முக்கியமாக ஒரு பாம்புங்க. அந்த பாம்பு பேர் சொல்கிறேன். இது பேர் இங்கே ஒன்று என்ன தெரியல பாருங்க. இந்தியன் ரேட் ஸ்னேக். ரேட் ஸ்னேக்னா சாரை பாம்பா. ஆமைகள் தான் அதிகமாக இருக்கும். இங்கே ஒரு மலைப்பாம்பு படுத்து கிடக்கு தண்ணிக்குள்ள. ஏ சாமி, சரியான சைஸு. கிரீன் அனகொண்டா. அனகொண்டா டிவியில் பார்த்துருப்போம். ஏன் சீரியலில் கூட பார்த்துருப்போம். நேரில் கூண்டில் பார்த்துருப்போம்மா. இதாங்க முதல் தடவை பார்க்குறோம். தலை அந்த இருக்குது. உடம்பை பாருங்கள், செம்ம சைஸு. அப்படி வந்துல்ல பெரிய புள்ளி. கிங் கோப்ரா. எங்கே 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 கோப்ராவை காணும்? இதுதாங்க முக்கியமானது. இதுதான் காணுமாங்க. ஐயோ, இந்த கிடக்குங்க. உண்மையில சொல்கிறேன், கண்ணாடிக்குள்ளே இருந்தாலும் பார்க்க பயங்கரமாக இருக்குது. பாம்புகளுக்கு ராஜா கிங் கோப்ரா.
சரியான சைஸ் ஒரு 15 அடி இருக்கும் போல. எல்லா பாம்போட இந்த பாம்பு பார்த்தாங்க பயங்கரமாக இருக்குது. வேறு லெவல். இதுதான் பாம்புகளுக்கே ராஜா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற முக்கியமான லயன், டைகர் அப்படி இப்படிங்க சில பல விலங்குகள் உங்களுக்கு காட்டியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் முக்கியமாக ஸ்னேக் எல்லாத்தையும் காட்டியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்